இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன சரண்டர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல தர்ஷன் லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காரு. இவரோட சேர்ந்து இந்த படத்துல லால், சுஜித், முனிஷ்காந்த், மன்சூர் அலிகானும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை கௌதமன் கணபதி இயக்கியிருக்காரு. விகாஸ் பாடிசா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறனால தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கு. அதனால பெரிய புள்ளிகள்ட்ட இருக்கிற வெப்பன்ஸ்லாம் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால மன்சூர் அலிகானும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு துப்பாக்கியை திருமலிசையில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்றாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சீக்கிரமாவே ரிட்டையர் ஆகக்கூடிய ஏட்டா லால் வேலை பார்க்கறாரு. பயிற்சி எஸ்ஐயா தர்ஷன் வேலை பார்க்கறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில மன்சூர் அலிகான் ஒப்படைச்ச துப்பாக்கியை லால் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே தொலைச்சிடுறாரு. அந்த துப்பாக்கியை தேடுற முயற்சியில தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. அந்த விஷயம் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் போயிட்டனால இன்ஸ்பெக்டரோ தேர்தல் முடியறதுக்குள்ள லால்ட்ட நீ துப்பாக்கியை சப்மிட் பண்ணும், இல்லாட்டி உன் மேல என்கொயரி வந்துடும், ரிட்டையர் ஆகிற போற நேரத்துல இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. இதனால அந்த துப்பாக்கியை தேடுற பணியில லாலும் பயிற்சி எஸ்ஐயா இருக்க ஹீரோவான தர்ஷனும் ரொம்பவே தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லோக்கல்ல தாதாவா இருக்கிற சுஜித்ர பணப்பட்டுவாடாக்காக வச்சிருந்த 10 கோடி பணத்தை விபத்து மூலமா யாரோ திருடிடுறாங்க. இந்த பணத்தை தேடுறதுக்காக சுஜித்தும் அவரோட டீமும் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த 2 திருட்டையும் ஒரே ஆள் பண்ணிருப்பாங்களா, இல்ல 2ஐயும் வேற வேற ஆள் பண்ணிருப்பாங்களா, என்ன காரணத்துக்காக இந்த 2ஐயும் திருடி இருக்காங்க அப்படிங்கறத ஒரே புள்ளியில இணைக்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் த்ரில்லாவும் போகும். இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லா நடிகர்களுமே அவங்க கொடுத்த வேலையை சிறப்பா செஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பா லால் இந்த மொத்த படத்தையும் தன்னோட தோல்ல தூக்கி சுமந்திருக்காரு. வயது பதவி காரணமா அவமானப்படுற காட்சிகளையும், துப்பாக்கி காணாம போகும்போது தவிக்கிற காட்சியிலையும், வில்லன் தம்பியால டார்ச்சர் அனுபவிக்கும் போது கலங்குற காட்சியையும் தன்னோட நடிப்பை சிறப்பா வெளிப்படுத்தியிருக்காரு. படத்துல சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி அடுத்தடுத்த காட்சிகள் என்ன நடக்கும்னு எதிர்பார்ப்போடைய படத்தை நகர்த்தி கொண்டு போயிருக்காரு படத்தோட இயக்குனர் கௌதம் கணபதி. 2.5 மணி நேரம் போனதே தெரியாத அளவுக்கு படத்தை பார்வையாளர்கள் பதற்றத்துடனே பயணிக்க வச்சிருக்காரு. நீங்க தமிழ்ல ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நான் 5க்கு 4 ரேட்டிங் கொடுக்குறேன். இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.